ஃபைனலா சவுண்ட் பார்ட்டி ஜெயிச்ச நம்மளோட ஜட்ஜஸ் தான் போக போறாங்க. சோ எந்த ஜட்ஜ் உள்ள போறீங்க? தலைவன் போறான். உள்ள போறதுக்கான அத்தனை தகுதி இருக்கிற ஒரே ஜட்ஜ் சேது தான். நோ அண்ணா லக்கி ரூம்க்குள்ள போறேன். போன வாட்டி கடைசில போனா 1 லட்சம் அடிச்சேன் நான் இருக்கா? ஆமா. அதனால கடைசில போறேன். கம் ஆன் மகேஷ் அண்ணா. ஓகே, ஏல 0, B ல 100, C ல 500 and D ல 10,000 rupees. மிஸ்டர் ஈரோடு மகேஷ் அண்ணா வந்து அவர்கள். அதிகமா ஆசைப்படுற ஆள் இல்ல. 500 ரூபாய் எடுத்துட்டு கம்முன்னு வர போறாரு. கன்ஃபார்ம் 0 தான். மகேஷ் அண்ணா 0. இல்ல மகேஷ் அண்ணா ஏதோ பேசுறேன். ஏமாந்தவன் எடுங்கண்ணே. அண்ணா எடுங்கண்ணா. என்னண்ணா பாத்துட்டு இருக்கீங்க? எடுண்ணா. நான் சொன்னேன்ல D தான் எடுப்பாரு. வாய்ப்பே இல்ல வண்டி எடுக்கிறதுக்கு. ஏதான் வருவார் அவர். 500 ரூபாய் அண்ணா. ஓகே ஓகே. அவர் ஏதா எடுப்பாரு. ஏ போற அப்படிதான் ஏ பாரு. வாங்க வாங்க. அண்ணா ஒரு 500 ஆச்சு எடுனே. இதுக்கு நானே போயிருப்பேன். நானே போயிருப்பேன். அதனால இல்ல. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஈரோடு மகேஷ் அவர்கள். ப்ளீஸ் வாங்க. அதாவது இதுல 10,000 இருக்கு இல்லாத அடுத்த விஷயம். வாழ்க்கைனா சில சமயம் வரும், சில சமயம் போகும். கரெக்ட். இந்த ரெண்டு மூஞ்சி இளவுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி. இல்ல இவெல்லாம் ஏன் உள்ள போறாங்கற மாதிரியே ஒரு ரியாக்ஷன். முத்து கூட பரவாயில்ல. மிஸ்டர் சேது என்ன ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பாக்குற. என்ன மகேஷனா? ஏ போய் எடுத்துட்டீங்க. A ஃபார் அமிர்தா, அதனால ஏ எடுத்துட்டீங்களா? கரெக்ட். அதானே? அதேதான். அந்த ஒரு இதுதானே? அந்த ஒரே இதுதான் எப்பயும். இதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்க அதுதான் பண்ணிருக்கீங்க தெரியும்ல? ஆமா. ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல. இந்த உலகத்துல எது கைவிட்டாலும் என் பொண்ணு என்ன கைவிட மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில நான் எடுத்தேன். பியூட்டி ஃபேண்டாஸ்டிக். ஏ எடுத்தீங்க. ஓகே, ஒரு சென்டிமெண்ட்ஸ்ல நீங்க போய் எடுத்தீங்க. Yes. உள்ள என்ன அமௌண்ட் இருந்து எல்லாமே உனக்கு தெரியும். அதனால நீ டக்குனு கண்டுபிடிச்சிருக்க. ஆமா. ஜட்ஜஸ் டீமோட அக்கவுண்ட்ல மகேஷ் அண்ணா சேர்த்து கொடுத்திருக்கும் பணம் 3, 2, 1. காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை. ஏய் நம்ம ஸ்டெப். ஐயா அம்மா. என்னடி ஸ்டெப்? Moving to round 2. என்ன பாட சொல்லாதே. Out of 3 songs எந்த டீம் வந்து அதிகமான பாடல் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். அவங்களுக்காக லக்கி ரூம்ல காத்திருக்கும் பிரைஸ் மணி 25,000 rupees. வின்னிங் டீம் ஆகிய ஜட்ஜஸ் அணில இருந்து அதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணார். அப்பதான் Please. முட்டையை வாங்கிட்டு வந்தார். யார் வந்து ஹெட்போன்ஸ் போட்டு போறீங்க, யார் இங்க வர போறீங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு காமிப்பாங்க. கைஸ், வாயை சுத்தமா ஓபன் பண்ண கூடாது. மூச்சு விட கூடாதா? அதெல்லாம் நீங்க உங்களுக்கான முதலாவது பாட்டு என்ன பாட சொல்லாத இதோ. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே என்ன பண்ண போறா? அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து என்ன பழைய படமா? உந்தன் யார் ஆக்டர்? ஹீரோ யாரு? ஹீரோ இப்படி பிரபுதேவா பண்ணி பாக்குறீங்க. எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இரு கண் விழி பிதுங்கி சூப்பர். இந்த கேம்ஸோட ரூல்ஸ் என்னன்னா ரெண்டு பேரும் சொல்லுங்க ப்ளீஸ். நான் வாயை திறக்கலாமா? ஓகே மிஸ்டர் முத்து, நீங்க என்ன பண்ணீங்க? நான் சொல்லவா ஸ்டார்டிங்ல என்ன இல்ல, பாய் உலகிறது. சொல்றாரு.
பாரு இதயத்தை தொலை ஒரு நிமிஷம் தாய்க்குள்ளங்களே முழு பாட்டும் பாடினாலே யாரும் கண்டுபிடிக்க போறாங்க. அதெல்லாம் இல்ல இல்ல பேசக்கூடாது. இல்ல அவர் என்ன ஹீரோன்னு கேட்டாரு. அது என்ன ஹீரோக்கு நீங்க என்ன பண்ணீங்க? முக்காப்புல போட்டேன். எப்படி அது அந்த ஸ்டெப் தான் போட்டீங்க? பிரபுதேவா இப்படிதான் ஆடுவார். ஆடுவாரு. அத பண்ணீங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் இப்படி பண்ணீங்கன்னா பாயிண்ட் கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். லிப் ஓபன் பண்ண அதுல லிப் ஓபன் இல்ல சேதுனா என்னவளே தொலைந்து விட்டீங்க அப்படி எல்லாம் பண்ணி ஃபுல் வாய அசைச்சி அத பாடி காமிச்சதனால நோ பாயிண்ட். முத்துவண்ணனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் டீம் மிஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட் அந்த மாதிரி நடக்காதுன்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கான இரண்டாவது சாங் இனி என்ன பாட சொல்லாத சுற்று இதோ. பழசா புதுசா? இது மிடில் மண்ண துடி பழசா? என்ன யார் ஹீரோ? யார் ஹீரோ? ஹீரோ 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 யாரு? ஹீரோ யாரு? ஐயா, ரெண்டு பேரும். பாகிராஜ் சார், பாகிராஜ் சார், பாகிராஜ் சார். வேற யாரும் படிக்காமீங்க. கோட்டா. இது ஆள் துடிக்குது பூவா, பூவா. என்னது? மனம் துடிக்குது. அடுக்கிறது எல்லாருமே பண்ணீங்க. மல்லி எல்லாருமே பண்ணீங்க. அதுல பால் எதுக்கு கறந்தீங்க? அங்க பாகியராஜ் சார் எதுக்கு வந்தாரு? அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்புறம் சடனா அப்படி பண்றதெல்லாம் எதுக்கு அங்க நடந்துச்சுன்றதே புரியல. இது கேப்டன் மிடில் தான் சொன்னேன். இளையராஜா சார் பாடம் வந்து மிடில் சொன்னேன். மிடில் தான். டிஎம்எஸ் வந்து ஓல்டு சொன்னேன். ஓஹோ. ஏறமா நியூ சொன்னேன். ஓகே. அடுத்து வரவங்க உள்ள தோண்டி அடியில வச்சு மனுஷனே இல்ல தெரியுமா? பட் மறுபடியும் வந்து மதுரமுத்து அவர்கள்னால ஈரோடு மகேஷ் அவர்கள்னால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓகே, உங்களுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங் ஒரு பாயிண்ட் ஆச்சு இந்த ரவுண்ட்ல எடுப்பீங்கன்ற நம்பிக்கையுடன் இதோ. ஓஹோ எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. பழசா புதுசா? யார் ஹீரோ? தனுஷா? சிம்புவா? விட்டு தோட்டத்தில் இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? கேட்டு பாரு. ஹீரோ யாரு? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. விஷாலா? விஷாலா? யாரு ஹீரோ? யாரு ஹீரோ? ஹீரோ ஹீரோ யாரு? கட்டுக்காடு ரெண்டு பேரும் பண்ணிக்கிறீங்க. என்ன phone? ஹீரோ ஹீரோ ஐயா உனக்கு போர் அடிக்காதா ஐயா? விஜயகாந்த் சார். நான் என்ன கேக்குறேன்னா அந்த ஏதோ அந்த ஹீரோ மட்டும் நீங்க கன்வே பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம். ஹீரோவா? ஆனா இது ஹீரோவா? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அது எப்படி நான் தோட்டம் எப்படி நான் தெரியும்? இப்படி ஒரு வட்டத்தை முத்தம் என்னடா பண்ணீங்க தோட்டத்தை? ஆமா, இது எப்படி அந்த தோட்டம்னு தெரியும்? இல்ல ஆக்ஷன் கிங்க்கு இதான் சொன்னேன். அர்ஜுன் சாருக்கா? ஏங்க ஒரு குச்சி இப்படி வச்சு ரெண்டு பேரும் குச்சி வச்சு இப்படி ஆடி இருக்கலாம்ல? உப்பு கருவாடு. என்ன நான் இப்படி சொன்னா அது தோட்டம்னு எப்படி நான் கன்வே ஆகும்? உன்வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு ஆமாண்ணா. ஒய்யாளங்களா?